கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய கிருபையினால் நாங்களும் நல்லா இருக்கோம். கர்த்தர் நம்மளுக்கு இந்த நாளில் ஒரு அருமையான வார்த்தையின் மூலமாக உங்களையும் என்னையும் திருப்தி அடைய செய்ய போகிறார். அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்படி ஜெபிக்கிறோம் அப்படின்றதுக்காக ஆண்டவர் இந்த நாளில் அந்த ஜெபத்தின் மூலமாக நம்மளோடு பேச போகிறார். அதற்கு ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள். நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த அருமையான வசனத்தை நம்ம ஏசப்பா தம்முடைய சீஷர்கள் 12 சீஷர்களுக்கும் கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான ஜெபம். ஏன்னா சீஷர்கள் அயர்ந்து தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக அந்த கஸ்தமன தோட்டத்தில் அவர் என்ன செய்கிறாரு, படுகிற வேதனை குறித்து அவர் என்ன செய்கிறாரு, அவர் சிந்தித்து கொண்டு இருக்கிற வேளையில் சீஷர்கள்லாம் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. அந்த வேளையில தான் சீஷர்களை பார்த்து என்ன செஞ்சாங்க சொன்னாங்க, சோதனைக்குட்படாதபடி நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். என் அன்பு பிள்ளைகளே, அந்த சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தையை தான் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு தருகிறான். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க என் அன்பு பிள்ளைகளே. கிருபை நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம். கிருபையாய் கொடுக்கப்பட்ட நாள் இந்த 40 நாள். ஒருவேளை நமக்கு நம்மளை புதுப்பித்துக் கொள்வதற்காக, நம்மளை பலப்படுத்திக் கொள்வதற்காக, இன்னும் நம்மளிடத்துல மாற்றம் உண்டாகுவதற்காக, நம்மளுடைய சுவாபங்கள் மாறுவதற்காக, நம்மளுடைய சுயநலங்கள் மாறுவதற்காக, நான்ற பெருமைகள் அழிக்கப்படுவதற்காக தான் இந்த 40 நாளையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபையா தந்த பொன்னான 40 நாட்கள். அப்போ என் அன்பு பிள்ளைகளே, அந்த சீசர்களுக்கு சொன்னது போல தான் அந்த வசனத்தை உங்களுக்கு எனக்கு தருகிறா. நாம் எப்படி இருக்கிறோம்? ஜெபிக்கிறோமா? யோசித்து பாருங்க. கிருபையா தந்த நல்ல ஆட்கள் விழித்திருந்து ஜெபிக்கிறோமா? யோசித்து பாருங்க. பொல்லாத எதிராளியானவன் பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி கொண்டு இருக்கிறான். அவரோட அங்கே நல்ல மனைவி தான் இருக்கலாம், அவங்க மூலமாக அவங்களுக்கு கோபம் எரிச்சல் வரலாம், பிள்ளைங்க மூலமாக கோபம் எரிச்சல் வரலாம், அயலகத்தார் மூலமாக வரலாம், யார் மூலமாவது நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அவங்க மேலே கோபப்படக்கூடாது. அவங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் மூலமாக ஆவியை நம்ம கடிந்து ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது தான் நம்ம விடுதலை பெற முடியும். அன்பு பிள்ளைகளே, நம்ம சமாதானமாக இருக்க முடியும், நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். அன்பு பிள்ளைகளே, சோர்ந்து போகாதங்க, விசுவாசம் உள்ளவங்களாக இருங்க. நம்ம வேதாமத்தில் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான சம்பவம். ஒரு அருமையான ஏழை விதவை, அநீதியிலிருந்த நியாயாதிபதி அவரிடத்துல தனக்கும் தன்னுடைய எதிராளிக்கும் உள்ள பிரச்சனைக்காக அடிக்கடி அவரை போய் என்ன செய்யறா, தொந்தரவு செய்கிறான். ஒருவேளை அவர் அநீதி நிறைந்த நியாயாதிபதி தான். ஏழைகள் திக்கற்றவங்களெல்லாம் விசாரிக்காதவங்க, அதனாலதான் அநீதி நிறைந்த நியாயாதிபதி. ஆனா ஒருவேளை அந்த அம்மா அடிக்கடி போனாங்க, நியாயம் கிடைக்கல. ஒருவேளை அவங்க நல்லா ஜோம் பண்ணிட்டு கடந்து போனாங்க. நல்லா அப்படிதான் நம்ம ஆவிக்குரிய இதன்படி நம்ம பார்க்கலாம். நல்லா ஜபம் பண்ணிட்டு கடந்து போகும்போது தான் அந்த ஏழை விதவைக்கு அவர் என்ன செஞ்சாரா, சீக்கிரத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பனோ சீக்கிரத்தில் நியாயம் செய்தேன் என்று சொன்னார். அன்பு பிள்ளைகளே, உங்கள் காரியங்கள் தாமதமாகி கொண்டு இருக்கிறதா? உங்கள் காரியங்கள் டிலே ஆகி கொண்டு இருக்கிறதா? உங்கள் காரியங்கள் இதுவரை நீங்கள் எடுக்கிற எல்லா காரியங்கள் தோல்வியிலேயே ஓடிக்கொண்டு இருக்கிறதா? ஏன் இந்த தோல்வி, ஏன் இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா? அன்பு பிள்ளைகளே, வாழ்க்கையில் ஒரு தோல்வி வரும்போது ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கிறது. நீங்கள் நம்புறவங்க உங்களை கைவிடலாம், உங்கள் மேலே உயிரே வைத்திருக்கிறவங்க கூட உங்களை கைவிடலாம். நீங்கள் ரொம்ப நம்பி இருப்பீங்க, அவங்கள மல்ல போல நம்பி இருந்திருக்கலாம், அவங்க கூட உங்களை கைவிட்டிருக்கலாம். ஆனால் நிஜமான இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். ஏன்னா அநீதி நிறைந்தவர் தான். அவர் என்ன சொல்கிறாரு, சீக்கிரத்தில் நியாயம் செய்யணும் என்று சொல்கிறார். அந்த அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். அதுவரை அவங்க எடுத்திருப்பாங்க, ஓடி ஓடி போய் கேட்டிருக்கலாம். அவர் இறக்கவே பாராட்டலை. அவர் என்ன செய்கிறாரு, அவங்க நல்ல ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்து கடந்து போகும்போது அங்கே அவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்யணும்னு சொன்னார். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் தம்மா தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் சீக்கிரமாக நியாயம் செய்யணும்னு சொன்னார். நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து சீக்கிரத்தில் நியாயம் செய்யணும்னு சொல்கிறார். நம்ம காரியங்களில்
ஒருவேளை அவர் தாமதமாகலாம், நீடிய பொறுமையாக நம்மளை சோதிப்பதற்காக நம்ம நீடிய பொறுமையாக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவரே கடந்து வந்து சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். அன்பு பிள்ளைகளே, கலங்காதங்க, விசுவாசம் உள்ளவங்களாக இருங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு மகளே, மகனே, நீ ஒருவேளை ஏதோ ஒரு காரியம், அது திருமணமாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒருவேளை நீ மேற்படிப்புக்காக இருக்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீ கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறான், சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன் என்று சொல்கிறான். இதுவரையும் கலங்கி குழம்பி அவிசுவாசத்தோடு இருந்திருக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் கடந்து வந்து உனக்கு நான் சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன் என்று சொல்கிறான். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. நீங்கள் சோர்ந்து போகாமல் இன்னும் ஜெபிங்க, நடுஇரவில் ஜெபிங்க, அதிகாலை இருட்டோடு ஜெபிங்க. நீங்கள் அப்படி ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் அப்படியே டைரக்டாக வந்து பதில் தருவார். அவரே வந்து தருவார், தந்தவங்களை சந்தோஷப்படுத்துவார். பயப்படாதீங்க, விசுவாசம் இருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஜெபிப்போமா? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுனி ஆலயத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே அருமையான பிள்ளைகளோடு பேசுனீங்க ராஜா. ஐயா, நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்த ஜெபியுங்கள் என்று சொன்னீங்க ஐயா. இந்த உலகத்தில் எங்களுக்கு பாடுகளும் பிரச்சனைகளும் நெருக்கங்களும் வரும்போது நாங்கள் சோர்ந்து போயிடுறோம் ராஜா. ஆண்டவர் என் அன்பு பிள்ளைகள் சோர்ந்து போயிடுறாங்க ராஜா. அதனால தான் என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வார்த்தையை தந்து அவர்களை பலப்படுத்துகிறீங்க ஐயா, அவர்களை திடப்படுத்துகிறீங்க ஐயா, அவர்களை தைரியப்படுத்துகிறீங்க ஐயா, அவர்களை உற்சாகப்படுத்துகிறீங்க ராஜா. என் அன்பு மகளே, இதோ உன் ஆண்டவர் தட்டி எழுப்புகிறான். என் அன்பு மகனே, இந்த நாளில் நான் எதிரியை எப்படி மேற்கொள்ள போதும் கர்த்தாவே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறான். இதோ என் தேவன் உன் அருகில் கடந்து வந்து இருக்கிறான். நீ எழும்பி கடந்து போ, உன் காரியத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணுவா. விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவளாயிரு. ஏன் கலங்குகிறான்? ஏன் அவிசுவாசியா இருக்கிறான்? விசுவாசம் உள்ளவளாயிரு. நீ விழித்திருந்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உன் அருகில் கடந்து வந்து உனக்கு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்கிறான், உனக்கு நன்மையை தருவேன் என்று சொல்கிறான், உனக்கு நான் அற்புதத்தை செய்வேன் என்று சொல்கிறான். தொடர்ந்து வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. பிள்ளைகள் வீட்டுக்கு கடந்து போய் நீங்க அற்புதம் செய்கிறீங்க ராஜா. ஆண்டவரே, எதிரிகளை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை கொடுக்குறீங்க ஐயா, எதிரிகளை கவிழ்த்து போடுகிறீங்க ஐயா, பிள்ளைகளுடைய காரியங்களை நீங்க ஜெயமா மாற்றுகிறீங்க ராஜா. பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடிக்கிறீங்க ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க, உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.